இது வந்து நான் அதாவது நான் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நான் அது எந்த அளவுக்கு அதை வந்து கரெக்டா அனலைஸ் பண்ணுவேன். நான் வச்சு வச்சு பார்த்து இன்னொரு 2 3 பேருக்கு அந்த மாதிரி வச்சு தச்சு, ஏன்னா எனக்கும் கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஷோல்டர் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து கரெக்டான ஷேப் வரல, கரெக்டா ரவுண்ட் ஷேப் வரல, எப்படி தைச்சு கொடுத்தாலும் வி ஷேப்பே எனக்கு வருது நெக்கு. அப்ப ஷோல்டர் ப்ராப்பரா இல்லாட்டினா நீங்க என்னதான் டீப் பண்ணாலும் அது வி ஷேப் தான் வரும். அப்ப ஷோல்டருக்கு ஸ்பேஸ் கொடுத்து நீங்க முன்னாடி நெக் வளைச்சீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ரவுண்ட் ஷேப் வருங்க. நீங்க வந்து அந்த 5.5க்குள்ளேயே எனக்கு ஸ்ட்ரைட் வரணும் நீங்க ரொம்ப குறைஞ்சு குறைஞ்சு வெட்டிட்டே போனீங்கன்னா ஆம்ஹோல் சைடு உங்களுக்கு கிளாத்தே இல்லாம போயிடும். அப்ப அதனால எல்லாருக்குமே வந்து அதுதான் நம்மளுடைய உங்களுக்கே தெரியும். ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை விதமான பாடி ஷேப்ப நம்ம பாக்குறோம். சரிங்களா? நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கா இருக்கட்டும், எல்லாரும் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க தாராளமா இத நீங்க ட்ரை பண்ணலாம். அதுல எந்த மிஸ்டேக்குமே வராது. சப்போஸ் அவங்களுக்கு அது போட முடியாத அளவுக்கோ, இல்ல அது பிடிக்கலங்கிற அளவுக்கோ எல்லாம் அது இருக்காது. அதனால நீங்க தாராளமா நீங்க வச்சு பார்க்கலாம். ஆனா இந்த ஃபார்முலா இப்ப நீங்க ஷோல்டர் 18ங்கிறீங்க இல்லையா? அந்த ஷோல்டரை வந்து நீங்க ரிப்பீட்டடா நீங்க எடுக்கணும். மறுபடியும் ஒரு 17.5 வருது, ஒரு 17.75 அந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னாலுமே நீங்க அதை கரெக்டா பார்த்துட்டு தான் நீங்க மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அந்த ஷோல்டர் வந்து ஒரு 4 இன்ச் கூட இப்படி இறங்கி வந்துடக்கூடாது. எனக்கு இந்த இடத்துல ஷோல்டர் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு அந்த பிளவுஸ் இப்படி நிக்குது அப்படின்னா அந்த இடத்துலதான் நீங்க அளவு எடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க அதை தாண்டியோ இதுக்கு மேலேயோ எடுத்தீங்கன்னாலும் அதுக்குதான் இதுல நான் மெயினா சொல்ற விஷயம். ஷோல்டர் அளவு ப்ராப்பரா எடுங்க. இதுல பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரைட் டு லெஃப்ட் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு எலும்பு நல்லா தெரியும், எடுத்துக்கலாம். பாடியா இருக்கிறவங்களுக்கு அவங்க பிளவுஸ் அவங்க போட்டிருக்க பிளவுஸ நல்லா இழுத்து கரெக்டா வச்சுட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல ஷோல்டர் வந்தா ஓகேவா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நீங்க மெஷர்மெண்ட் எடுங்க. ஓகே, நெக்ஸ்ட். அளவு பிளவுஸ் கொடுத்தா நீங்க மேக்சிமம் அந்த பாடி மெஷர்மெண்ட் வச்சுதான் நம்ம போட்டாகணும். இப்ப பாடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம டிவைட் பண்ணி தான் நம்ம போட்டாகணும். அளவு பிளவுஸ் கொடுக்கறவங்க டைரக்டா வந்தாங்க அப்படின்னா நீங்க செஸ்ட் ரவுண்டு, ஷோல்டர் ரவுண்டு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு எடுத்துக்கோங்க. மெயினா ஷோல்டர் அளவு எடுத்துக்கோங்க. அதை வச்சு அளவு பிளவுஸ்ல என்ன பேக் நெக் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க அதை கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மெயினா இப்போ ஒருத்தர் கொண்டு ஒரு அளவு பிளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுல என்ன இருக்கோ அதுதான் நீங்க பண்ண முடியுமே ஒழிய நீங்க கொடுக்குற ஃபிட்டிங்கும் நீங்க கொடுக்குற அந்த இதுவுமே அவங்க பாடிக்கு வந்து செட் ஆகாது. அதுல என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்க வந்து இன்னும் அதை விட நான் ஃபிட்டிங் நல்லா கொடுப்பேன், எனக்கு இந்த மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா அது நீங்க தான் எடுக்கணும். அவங்க பாடியில இருந்து அவங்க மெஷர்மெண்ட், ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட், ஷோல்டர் மெஷர்மெண்ட், செஸ்ட் ரவுண்டு, பஸ்ட் ரவுண்ட் இது எல்லாமே நீங்க ஒன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி அளவெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த அளவு பிளவுஸ் வச்சு நீங்க பாத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா அதுல என்ன இருக்கோ அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மேக்சிமம் இப்போ ஆர்ம் ஹோலினுடைய உயரம் எவ்வளவு வைக்கிறது அப்படின்னா நம்ம செஸ்ட் ரவுண்ட 12ஆ பிரிச்சு என்ன வருதோ அதை வந்து ஆர்ம் ஹோல் உயரம் வைப்போம். நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் பொதுவான கால்குலேஷன் நிறைய இருக்கு. சரிங்களா? இப்ப செஸ்ட் ரவுண்ட் என்ன வருதோ அதை நீங்க வந்து 12ஆ டிவைட் பண்ணீங்க, சாரி 6ஆ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அதுல என்ன அளவு வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆர்ம் ஹோலினுடைய உயரம். உங்களுக்கு கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த அளவு கூட நீங்க செக் பண்ணி நீங்க ரவுண்ட் வந்து வரைஞ்சுக்கலாம். அந்த கால்குலேஷனையுமே எழுதிக்கோங்க. பாடி மெஷர்மெண்ட், செஸ்ட் ரவுண்டு பாடியில எடுக்கிற மெஷர்மெண்ட்டை நம்ம 6ஆ டிவைட் பண்ணும்போது என்ன வருதோ அதை வந்து நம்ம ஆர்ம் ஹோலுக்கு உயரமா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக் நெக் எவ்வளவுங்க? 7 அப்படின்னா உங்களுக்கு 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணுங்க. 8 அப்படின்னா 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு ஷோல்டருக்கு வந்து இவ்வளவு திக்னஸ் வேணும்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? இப்ப கழுத்தினுடைய அகலம் அப்படின்னா நம்ம வந்து நார்மலா 2.5, 2.25, 2.75 அப்படிதான் நம்ம வைக்கிறோம். சரிங்களா? நீங்க அப்படி வச்சா உங்களுக்கு பிராட் ஷோல்டரா வரும். சரிங்களா? இல்ல இப்ப நான் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு 4.5 இன்ச் நெக்கினுடைய அகலம் வருது அப்படின்னா இப்ப இந்த ஷோல்டரை வந்து நான் மெஷர் பண்ணணும் எவ்வளவு வேணும் அப்படின்னு. இப்ப எனக்கு இதுல 2.25 இன்ச் வருது அப்படின்னா நீங்க ஒரு 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப உங்களுக்கு வந்து 2.5 இன்ச் ஷோல்டர் வேணும் அப்படின்னா நீங்க அது கூட 3/4 இன்ச் ஆட் பண்ணீங்கன்னா ஆர்ம் ஹோல் சைட்ல இருந்து 3.25 மார்க் பண்ணிக்கோங்க. போட் நெக்கு எப்படி மார்க் பண்ணுவோமோ ஆர்ம் ஹோல் சைட்ல இருந்து 3.25. மீதி வர்றது எல்லாமே உங்க நெக்கினுடைய வைடு தான். அது வந்து இப்படி அகலமா தான் வரும். ஆமா. இப்ப உங்களுக்கு 2.25 ஷோல்டர் வேணும் அப்படின்னா நீங்க அதோட சேர்த்து 3 இன்ச் ஷோல்டர் சைடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்தினுடைய அகலம் குறையும்.
அதாவது இந்த ஷோல்டர் அளவுக்கும் நெக்குக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க என்ன அகலம் வச்சீங்கனாலும் உங்களுக்கு கரெக்டா தான் வரும். சரிங்களா? நீங்க 2.5 வச்சாலும் கரெக்டா தான் வரும். 2.25 வச்சாலும் கரெக்டா தான் வரும். 3 வச்சாலும் கரெக்டா தான் வரும். எந்த பிரச்சனையுமே வராது. ஷோல்டர் ஃபால் வராது. எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். ஆனா உங்க ஷோல்டருடைய அகலம் வந்து முன்ன பின்ன வரும். அது உங்களுக்கு நீங்க எனக்கு இவ்வளவுதான் ஷோல்டர் வேணும்னா நீங்க ஷோல்டர் டிசைட் பண்ணுங்க. எனக்கு நெக் இவ்வளவுதான் வேணும்னா நெக்க டிசைட் பண்ணுங்க. ஓகேங்களா? அது என்ன நீங்க வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கரெக்டா வரும். அடுத்த கொஸ்டின்ங்க. செஸ்ட் பிடிக்குது அப்படின்னா நீங்க வந்துட்டு சுற்றளவு எடுக்கிறீங்க இல்லையா, பாடி சுற்றளவு, அதை முதல்ல செக் பண்ணுங்க. அது கூட நம்ம E11 4 இன்ச் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுவுமே நீங்க ப்ராப்பரா வச்சுட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கரெக்டா அதோட மேட்ச் பண்ணணும். இப்போ உங்களுக்கு 16 இன்ச், இப்போ ஆர்ம் ஹோல்ல என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா மெட்டீரியல் பொறுத்து உங்களுக்கு ஆர்ம் ஹோல்னுடைய சுற்றளவு வந்து மாறும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு அதுல வந்து ஆர்ம் ஹோல் வந்து நீங்க கரெக்டா வைக்கணுங்க. ஆர்ம் ஹோல் பேக் ஆர்ம் ஹோல் தான் எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஃப்ரண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கும். பேக் ஆர்ம் ஹோல் பார்த்தா கை வந்து மூவ் பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி வருது அப்படின்னா நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டா வைக்கல அப்படிங்கிறது தான். இப்ப இந்த மாதிரி நீங்க ஷோல்டர் கால்குலேஷன் போட்டீங்கன்னா நீங்க ஆர்ம் ஹோல் கர்வ் வச்சே நீங்க அழகா ரவுண்ட் போட்டுக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்ட். சரிங்களா? இந்த கால்குலேஷன் போட்டீங்கன்னா நம்ம தான் அதை கரெக்டா ஷேப் பண்ணி கொண்டு வரணும். இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் நான் ஒரு மிட் பாயிண்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வச்சு நான் ஆர்ம் ஹோல் வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஆர்ம் ஹோல் வந்து இந்த மாதிரி ஷோல்டருக்கு உங்களுக்கு ஈஸியா செட் ஆகும். நீங்க ஆர்ம் ஹோல் வரையறதுக்கெல்லாம் கஷ்டப்படவே தேவையில்லை. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் நம்ம போடும்போதுதான் இங்க 1 இன்ச் வைக்கட்டுமா 1.25 இன்ச் அந்த பிரச்சனையே வேண்டாம். இங்க ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஒரே அளவு வச்சு நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து டிரா பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து எனக்கு இந்த இடம் வந்து ஸ்டிச்சிங்காக போயிடும். இங்க வந்து ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச் நான் விட்டுட்டேன். இப்ப இந்த இடையில இருக்கிறது தான் என்னுடைய ஆர்ம் ஹோல் ரவுண்டு. இப்ப இங்க இருந்து நான் கரெக்டா இந்த லைன் மார்க் பண்ணி பாக்குறேன். எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 8.5 இன்ச் வருது. ஆனா எனக்கு தேவை வந்து 8 இன்ச் தான். அப்ப நான் அதை என்ன பண்றேன்னா சும்மா லைட்டா இந்த ஆர்ம் ஹோலை கொஞ்சம் மேல ஏத்திக்கிறேன். இப்போ இதனோட மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு மாறும். மேல இருந்தே வச்சுக்கோங்க. 6.5 வருது. அப்போ 3.25. அப்ப இதை வந்து நம்ம இங்க இருந்து நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு 8 இன்ச் வருது. ஓகேங்களா? இப்ப இந்த அளவு வைக்கும்போது எனக்கு 8.5 வருது. இந்த அளவு வைக்கும்போது எனக்கு 8 இன்ச் வருது. இப்ப இந்த இடம் நம்ம தச்சிருவோம். இங்க வந்து நம்ம சீம் லைன் வரும். 1/2 இன்ச் விட்டு நம்ம வந்து ஸ்டிச் போடுவோம். அப்ப இந்த ஸ்டிச் லைன் தான் நீங்க இதுல வந்து 8.25 வருது. நான் 8 இன்ச் வச்சு ஆர்ம் ஹோல் கட் பண்ணாலும் பினிஷ் பண்ணும்போது எனக்கு இதுல 8.5 அல்லது 8.25 வருது. 1 இன்ச் அல்லது 1.25 இன்ச் வந்து அதுல வந்து ஈஸ் அலவன்ஸ் வந்து ஆட் ஆகும். சப்போஸ் நீங்க இந்த ஆர்ம் ஹோலை வந்து நீங்க குறைச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா இங்க என்ன ஆகும் அப்படின்னா 8 அப்படிங்கிறது ஒரு 8.25 அந்த மாதிரி தான் வரும். அப்போ உங்களுக்கு போடும்போது இந்த இடமும் டைட் ஆகும், இங்கேயும் செஸ்ட் ரவுண்டும் டைட் ஆகும். ஓகேங்களா? நீங்க வைக்கிற ஆர்ம் ஹோல் அளவு 1/2 நீங்க கரெக்டா வைக்கணும். கீழே நீங்க 1/2 இன்ச் தள்ளி தையல் போடும்போது நீங்க மெஷர் பண்ணீங்க அப்படின்னா நல்லா பனாரஸ் மாதிரி கெட்டியா இருக்கிற கிளாத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சாவது ஒரு 1 சைடு சேர்ந்து வரணும். அதாவது இந்த லைனை விட்டுருங்க. இத தேவையில்லை. இங்கேயும் தேவையில்லை. இங்கேயும் நீங்க மெஷர் பண்ண தேவையில்லை. இங்க இருந்து இங்க வைக்கிற அளவு 8 இன்ச் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தையல் போடுற அளவு இப்ப நான் 1/2 இன்ச்சுக்கு நான் கால்குலேஷன் போட்டு சொல்றேன். நீங்க சப்போஸ் கம்மியா தைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோல் குறையும். இங்க 1/2 இன்ச் தான் நான் தைக்கிறேன் அப்படின்னா எனக்கு 8.5 8.25 எனக்கு கரெக்டா வரும். போடும்போது ரைட் லெஃப்ட்ல வித்தியாசம் வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு நம்ம ரைட் சைடு அளவு எடுக்கும் போது லெஃப்ட் சைடு பெருசா இருந்தா கொஞ்சம் டைட்டா பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப லெஃப்ட் சைடு மட்டும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். தையல் கூட கொஞ்சம் தள்ளி கூட போட்டுக்கலாம். ஏன்னா மேக்சிமம் ரைட் சைடு தான் எல்லாருக்குமே கொஞ்சம் லெஃப்டை விட ரைட் சைடு தான் கொஞ்சம் சதப்பிடிப்பு அதிகமா இருக்கும். அளவு வித்தியாசம் வரும்னா நம்ம ரைட் சைடு எடுக்கிறோம். அதுவே லெஃப்ட் சைடு அளவு பெருசா இருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி வர்றவங்களுக்கும் நம்ம வந்து அந்த இடத்த மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணணும். இப்ப இந்த இந்த லைனும் ஒரே ஆர்ம் ஹோலுக்கு தான். வெட்டும் போது 8 இன்ச்சு வச்சு வெட்டணும். தைக்கும் போது நமக்கு 8.25 இன்ச்சு அல்லது 8.5 இன்ச்சு நமக்கு வந்தாதான் ஆர்ம் ஹோல் வந்து ஃப்ரீயா இருக்கும், சுருக்கம் இல்லாம கரெக்டா இருக்கும்.
அதுவே இந்த 8:30, 8:45, 9, 9:15 வந்துச்சு அப்படின்னா மேல ஷோல்டர் சைடு தூக்கிக்கும், பின்னாடி ஆம்ஹோல் லூஸ் வரும், ஃப்ரண்ட் ஆம்ஹோல் லூஸ் வரும், அக்கிள் வந்து லூஸா இருக்கும். இந்த 4 ப்ராப்ளமுமே இந்த ஆம்ஹோல் வந்து அதிகமா வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா வரும். சரிங்களா? இருங்க ஒரு நிமிஷம். இந்த ஆம்ஹோல் இப்படி வரும்போது நீங்க கரெக்டா செக் பண்ண வேண்டிய விஷயம் தைச்சதுக்கு அப்புறம் என்ன வருது. இதுவே சாதா பிளவுஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி வந்தா போதும், அல்லது ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்தி வந்தா போதும் தைச்சதுக்கு அப்புறம். அப்ப நீங்க அந்த கால்குலேஷன் போட்டுக்கோங்க. லைனிங் பிளவுஸ் நார்மலான பிளெக்சிபிளான கிளாத் அப்படின்னா 1/2 இன்ச்சு சேர்ந்து வந்தா போதும். இதுவே பனாரஸ் ரொம்ப மொத்தமான மெட்டீரியல் அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு 3/4 இன்ச்சாவது சேர்த்தி வரணும். அப்படி வந்தாதான் ஆம்ஹோல் வந்து ஃப்ரீயா இருக்கும், இல்லாட்டினா டைட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே. சொல்லுங்க. இல்ல அது வந்து நீங்க ஆம்ஹோல் கரெக்ட் பண்ணாவே போதும். அதுவே நம்ம கொஞ்சம் தையல் தள்ளி போடும்போது செஸ்ட் ரவுண்டும் அதுல தானே வருது. ஆம்ஹோல் பாயிண்டும் செஸ்ட் ரவுண்டும் ஒரே இடத்துல வரும்போது நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணும்போது 2மே கரெக்ட் ஆயிக்கும். உங்களுக்கு ஒன் சைடு தான் கரெக்ட் பண்ணணுங்க. ஒன் சைடு தான் கரெக்ட் பண்ணணும், 2 சைடு பண்ணக்கூடாது. இல்ல இல்ல அது அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்க வந்து ஒரு பிளவுஸ வந்து எப்பவுமே நம்ம ரைட் சைடு கரெக்டா இருக்கும் அப்படின்னு தான் ரைட் சைடுல மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். சப்போஸ் எனக்கு லெஃப்ட் சைடு தான் ஆர்ம் ஹோல், ஸ்லீவ் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும். ரைட் சைடு வந்து எனக்கு மாறி வரும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா நீங்க லெஃப்ட் சைடுல அவங்களுக்கு ஆர்ம் ஹோல் அளவு எடுத்துக்கோங்க. அப்போ இல்ல இல்ல அப்போ இல்ல எப்படி பண்ணனாலுமே ஒன்னா பிரிச்சு விடணும், ஒன்னா ஒரு தையல் போடணும். ஒரு சைடு மட்டும். ஒரு சைடு மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். அது வந்து நீங்க 1/2 இன்ச்சே பண்ணணும்ன்றது கிடையாது. ஒரு நூல் அளவுக்கு நீங்க அந்த 1/2 இன்ச்சுக்கு கேப்ல, அந்த 1/4 இன்ச்சுக்கு கேப்ல ஒரு தையல் போட்டீங்க அப்படின்னா கூட அது அவங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும். ஆனா அதுவே பாத்தீங்கன்னா 1 1/2 இன்ச் அளவுக்கு கூட வித்தியாசமா இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த கை பாத்தீங்கன்னா ஒரு 12 இன்ச் வரும், இந்த கை பாத்தீங்கன்னா 11 இன்ச் வரும். 1 இன்ச் 1 1/2 இன்ச் அளவு வித்தியாசம் வரும். அந்த மாதிரி வர்றவங்களுக்கும் நம்ம வந்து லெஃப்ட் சைடுல இருக்க அளவை வச்சுதான் ரைட்ட வந்து நம்ம டக் பிடிக்க முடியும். ஏன்னா நம்ம தைக்க தைக்கிறத விட பிரிக்கிறது கஷ்டம் இல்லைங்களா? அப்போ நம்ம லூஸ் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரைட் சைடுல நம்ம ஆம்ஹோலுக்கு தகுந்த மாதிரி ஒரு தையல் போட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். இல்ல அப்ப நீங்க அந்த தையலை வந்து அந்த ஆம்ஹோலுக்கு தகுந்த மாதிரி தான் போடணும். உடம்பு பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. ஆம்ஹோல் வரைக்கும் ஸ்ட்ரைட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க பாடியை வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான் தையல் கொண்டு வரணும். ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ரைட் தனியா லெஃப்ட் தனியா வெட்டவே முடியாதுங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப அது ரிஸ்கா இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல பாடிக்கு மட்டும் நாச் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கணும். பேக் அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி போட்டுக்கோங்க. இல்ல நீங்க வெட்டும் போது 18 இன்ச் வருதுன்னா 1/2 9 இன்ச் கட் பண்ணணும். தச்சு முடிக்கும் போது 18 அல்லது 18.75 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரணும். லைனிங் பிளவுஸ்னா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வரணுங்க. 1.25 வந்தாலும் தப்பு இல்ல. ஏன்னா அது துணியோடைய மொத்தத்தை பொறுத்து தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க நார்மல் பிளவுஸ்னா ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸா வந்தா கூட போதுங்க. ஷோல்டர் எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. ஷோல்டர் வந்து நீங்க எப்படி வைக்கிறீங்களோ அதை வச்சிருங்க. ஆர்ம் ஹோல் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அது பரவாயில்ல. அது அது பரவாயில்ல. ஏன்னா இப்ப அவங்க பாடியோடைய இத வந்து நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 6ஆ பிரிச்சு பாத்தீங்கன்னா என்ன உயரம் வருதோ அதுதான் அவங்க. ஏன்னா ஸ்லீவ் வந்து சின்னதா கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு எப்படி ஸ்லீவ் ரொம்ப பெருசா ஆர்ம் ஹோல் பெருசா இருக்கோ அதே மாதிரி ஸ்லீவ் வந்து ரொம்ப சின்னதா கூட இருக்கலாம். இப்ப 40 சைஸுக்கு 15.5 இன்ச் கூட வரலாம். ஆனா நார்மலா ஒரு 36 37க்கே பாத்தீங்கன்னா 16 இன்ச்சுக்கு மேலதான் ஆர்ம் ஹோல் வரும். ஆனா அவங்களுக்கு 15 40 சைஸ் இருக்கவங்களுக்கு 15 கூட ஆர்ம் ஹோல் வரும். அப்போ வந்து நான் 6.5 இன்ச்ல இறக்கிதான் நம்ம ஆர்ம் ஹோல் வரைவோம்னா வரைய முடியாது. 5 5.5 இன்ச்லயே அவங்க ஆர்ம் ஹோல் வந்து செட் ஆயிரும். நீங்க பாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல நீங்க செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோல் எங்க செட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்க லைன் போட்டு ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வர்றதுக்கு தான் நான் சொல்றது ஆர்ம் ஹோல்னுடைய பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஸ்லீவ் வருங்க. ஆர்ம் ஹோல் பாக்ஸ் வந்து நீங்க ரொம்ப இந்த அளவுக்கு போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்ம் சைஸும் உங்களுக்கு பெருசா தான் வருங்க. இந்த இடத்துல சின்னதா போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்ம் சைஸ் சின்னதா வருங்க. அதுக்காக நம்ம கேப் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் அந்த கேப்னுடைய ஹைட் இங்க கரெக்டான இடத்துல சீட்டிங் ஆகலைன்னா இது கீழே இழுக்கும், இந்த ஷோல்டர் வந்து கீழே இறங்குங்க. அப்ப இங்க இங்க இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் வரணும். நீங்க நீங்க இந்த அக்கல் கிட்ட இருந்து உங்களுக்கு இங்க மெஷர் பண்ணி பாருங்களேன் எவ்வளவு வருதுன்ட்டு. அப்ப அந்த அளவு நம்ம வச்சுதான் ஆகணும். ஒரு 4.5 வரைக்கும் மேக்சிமம் 4.5 வரைக்கும் நம்ம வைக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா இல்ல அந்த பர்டிகுலர் உடம்புக்கு அப்படி பண்ணீங்கன்னா இந்த ஆம்போல் கிட்ட வர்ற கையினுடைய சுற்றளவு எடுத்துக்கோங்க. அவங்க கிட்ட கேளுங்க. இங்க இந்த அடிக்கையில இருந்து இந்த இடத்துல வர்ற அளவு சுற்றளவு எடுங்க. அதுல பிளஸ் 1 இன்ச் சேர்த்து அந்த இடத்துல அந்த லூஸ் வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க.
இல்ல கட் பண்ணும் போதே வைக்கணும். ஏன்னா அங்க தைச்சதுக்கு அப்புறம் அங்க எந்த மெஷர்மெண்ட்டுமே ஆட் ஆகாதுங்க. ஆர்ம் ஹோலுக்கு மட்டும்தான் ஆட் ஆகும். இந்த அடிக்கைக்கு வந்து ஆட் ஆகாது. அதனால அந்த இடத்துல நீங்க வைக்கும் போதே 1 இன்ச் லூஸ் கொடுத்துதான் வைக்கணும். இல்ல அதுதான் சொல்றேங்க. இப்ப நீங்க இந்த இடத்துல வரும்போது இப்ப 16 இன்ச் எனக்கு ஆர்ம் ஹோல் வருது. இங்க நான் 14 எனக்கு வருது அப்படின்னா நான் 15 வச்சு அந்த இடத்துல ஆர்ம் ஹோல் அந்த இடத்துல 15 அது ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம அடிக்கை அளவு போடும்போது நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல 1 இன்ச் லூஸ் வரும். சப்போஸ் வரல அப்படின்னா அந்த லூஸ் வர்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வராது. ஒரு சிலருக்கு கையே ஃபுல் இதுவுமே டைட்டா மசில்ஸா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம் வரும். அப்ப அவங்களுக்கு அந்த இடத்துல ஈஸ் அலவன்ஸ் 1 இன்ச் வேணும். 14 இருந்துச்சு அப்படின்னா 15 அந்த உயரம் நீங்க அளந்து பார்க்கும்போது ஒரு 7.75 வரணும். கண்டிப்பா கண்டிப்பா வரும். எல்லாருக்குமே வரும். மேக்ஸிமம் வரும். அதாவது ஒல்லியா இருக்கவங்களுக்கு ஒரு 3/4 இன்ச்சாவது வரும். லைனிங்க்குன்னா நீங்க ஒரு 1/4 இன்ச் குறையலாம். அவ்வளவுதான். நார்மல் பிளவுஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ அந்த அளவுக்கு தான் குறையும். சரிங்களா? நீங்க அது நிறைய அதாவது நம்ம ஒரு பிளவுஸ் போடும் போதே நீங்க அந்த அளவையும் நீங்க செக் பண்ணி நோட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு 4, 5 பிளவுஸ் தைக்கும் போது நீங்க எத்தனை கட்டிங் போட்டீங்களோ அதுல லைனிங் பிளவுஸ் எத்தனை நார்மல் பிளவுஸ் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா அந்த கேப் ஹைட் நார்மலுக்கு எப்படி வந்திருக்கு லைனிங்க்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். சரிங்களா? நம்ம ஒரு கட்டிங் போடுறோம் அப்படின்னா ஒரு பாடிக்கு ஒரு கட்டிங் போடும்போது அடுத்த பாடிக்கு அந்த கட்டிங் எப்படி வருது அப்படிங்கிறத நம்மளே நம்ம செக் பண்ணோம். அப்பதான் ஒரு சில டவுட்ஸ் அவங்க கேக்குற அந்த சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் எல்லாமே நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஒருத்தருக்கு நம்ம பண்ற ஆல்ட்ரேஷன் இன்னொருத்தருக்கு அது கரெக்ட் அதே பண்ணுனா கரெக்ட் ஆகும் அப்படிங்கறது சொல்ல முடியாது. அப்ப நம்ம வெட்டுற ஒவ்வொரு கட்டிங்கும் என்னென்ன மாதிரி வருது அப்படிங்கறத நம்மளே அனலைஸ் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளோட நிறைய கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சாதாவுக்கு எவ்வளவு வருது நார்மலுக்கு எவ்வளவு வருது அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் கட் இதுவே பாத்தீங்கன்னா நேர் கட் பிளவுஸுக்கு வந்து ஆம்ஹோல் பாத்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் பிளவுஸா இருந்தா ஆம்ஹோல் வந்து சம்டைம்ஸ் பத்தாம போயிடும் நம்ம வெட்டுற அளவு இல்லைங்களா? அது ஏன் அப்படின்னா நேர் கட்டிங்கா இருக்கு ஸ்லீவ் பாடி இதுல வந்து பாத்தீங்கன்னா சாதா பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா இழுத்துட்டே போகும். அப்ப நம்ம அதுக்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்னா பாடியில வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸை நம்ம குறைக்கிறோம். 1 இன்ச் வைக்காம நம்ம வந்து அதுல 3/4 இன்ச் வைக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த அளவு வைக்கும் போதுதான் அந்த ஸ்லீவ் வந்து அதுல செட் ஆகும். நம்ம அதை விட்டுட்டு நான் பாடி இங்க 16 இன்ச் நான் வச்சுட்டேன் சாதா பிளவுஸுக்கும் அதே 16 இன்ச் தான் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த 2 நாச்சுமே நமக்கு மேட்ச் ஆகாது. அதனால துணிக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதை வந்து நம்ம எந்த துணிக்கு எப்படி பண்றோம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ரிப்பீட்டடா அந்த எந்த பிளவுஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிட்டே இருக்க முடியாதுங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு 10 பிளவுஸ் வெட்டுறோம்னா அந்த 10 பிளவுஸுக்கும் 10 விதமான மெஷர்மெண்ட்டை நம்ம வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ இந்த துணிக்கு இப்படி வெட்டுறோம் கரெக்டா வந்துச்சு, இந்த துணிக்கு இப்படி வெட்டணும் இது கரெக்டா வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தான் அதை வந்து ஞாபகப்படுத்திக்கணும். அது எல்லாமே அப்படிதான். அது டாட் அளவெல்லாம் அதேதான். சம்டைம்ஸ் இப்போ ரொம்ப ஓவரா வருதுன்னா 2.5 2.25 வருதுன்னா அவ்வளவு எல்லாம் வைக்க வேண்டாம். மேக்சிமம் 1.25 வச்சீங்கன்னா போதும். அப்ப என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/2 இன்ச் சேர்த்திக்கோங்க கிராஸா. ஷோல்டர் வந்து 15ங்களா? ஓகே. உங்க நெக் எவ்வளவுங்க? 9.5ங்களா? அப்ப 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. 12.5ங்களா? 11 ஓகே. 6.25 வச்சுக்கோங்க. 6.25 வச்சுட்டு அந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு எவ்வளவு பிராட் வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. எனக்கு இப்ப 1 இன்ச் தான் வேணும்னாலும் 1 இன்ச் வச்சுக்கோங்க. 1.25 இன்ச் வச்சுக்கோங்க. 2.25 வேணும் ஷோல்டர் அப்படின்னா 3 இன்ச் வச்சுக்கோங்க. என்ன ஷோல்டர் அளவோ அது கூட சீம் அலவன்ஸ் 3/4 இன்ச் சேர்த்திக்கோங்க. ஸ்லீவ்லெஸ்ஸா இருந்தா இந்த பக்கம் 1/4 இன்ச் இந்த பக்கம் 1/4 இன்ச் 1/2 இன்ச் சேர்த்திக்கோங்க. அடிக்கை அளவு வந்து நீங்க இந்த மாதிரி ஷோல்டர் வைக்கும் போது நீங்க பாடியில வர அளவை வந்து நீங்க 10 டிவைட் பண்ணிக்கோங்க. 35 அப்படின்னா 3.5 வச்சுக்கோங்க. 37 அப்படின்னா 3.7 வச்சுக்கோங்க. 36 அப்படின்னா 3.6 வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்க செஸ்ட் ரவுண்ட் என்னவோ அத நம்ம 10 டிவைட் பண்ணி வைப்போம் இல்லைங்களா? அப்படி வச்சுக்கோங்க. ஆம்ஹோல் உயரத்தை வந்து செஸ்ட் ரவுண்ட 6ஆ பிரிச்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு அப்ராக்சிமேட்டா எனக்கு ஒரு உயரம் தெரியணும் அப்பதான் நான் அதுல டிரா பண்ண முடியும் அப்படின்னா
செஸ்ட் ரவுண்ட 6ஆ பிரிச்சு உயரத்தை மார்க் பண்ணுங்க. அதுக்குள்ள உங்க ஆர்ம் ஹோல் ரவுண்ட் செட் ஆகுதா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அதுதான் நான் இப்ப மேக்ஸிமம் இப்ப நீங்க உங்க ஷோல்டர் 15.5 உங்க செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவுங்க? 38 அப்படிங்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பிங் ஷோல்டர் தான். ஏன்னா இப்போ நார்மலா ஒரு 35க்கு ஒரு 15.5 இன்ச் 16 இன்ச் வருது அப்படின்னா ஷோல்டர் வந்து ஸ்கொயரா இருக்க மாதிரி ஷோல்டர் அளவு அதிகமா இருக்கும். சரிங்களா? இப்ப உங்களுக்கு வந்து இது 2மே உங்களுக்கு செட் ஆகும். நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்ப இதுவே உங்களுக்கு 14 தான் ஷோல்டர் வருது, எனக்கு 38 இன்ச் செஸ்ட் வருது அப்படின்னா, கம்பல்சரி இந்த மாதிரி மெஷர்மெண்ட் தான் நீங்க வைக்கணும். இப்ப நீங்க வந்து இந்த 2யுமே கூட நீங்க ஒரு பிளவுஸ்க்கு இந்த மாதிரி, ஒரு பிளவுஸ்க்கு இந்த மாதிரி வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் தான். சரிங்களா? இந்த மாதிரியும் நான் நிறைய பிளவுஸ் தச்சு கொடுத்துருக்கேன், தச்சும் போட்டிருக்கேன். இந்த மெத்தட்லயும் நிறைய பிளவுஸ் தச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக் நெக்கினுடைய ஷேப் வந்து ஏதோ ஒரு இமேஜ பார்த்தா நம்ம இந்த மாதிரி போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட், இந்த மாதிரி நமக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி தோணும் போது அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி க்ளோஸ் ரவுண்டாவும் நமக்கு வரும், இந்த மாதிரி பிராட் ரவுண்டாவும் வரும். அப்ப எதுல உங்களுக்கு பிடிக்குதோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஷோல்டர் வச்சுக்கோங்க. ஏன்னா முந்தி மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப இந்த ஒரு கால்குலேஷன் தான் ஷோல்டருக்கு, இந்த ஒரு கால்குலேஷன் தான் இப்படிதான் வச்சு நம்ம பிளவுஸ் தச்சு போடணும் அப்படிங்கறது எல்லாமே அப்போ. இப்போ வந்து கஸ்டமர் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு டேஸ்ட், எனக்கு இப்படிதான் வேணும் அப்படிங்கறது, இந்த மாதிரி நெக்கு தான் வேணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் அவங்களே சொல்லும் போது, ஏன்னா அப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லர் ஒண்ணு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஆனா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா பிளவுஸ் போடுறவங்க தான் நம்ம கிட்ட எனக்கு ஷோல்டர் இப்படி வேணும், ஆர்ம் ஹோல் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படி கேட்கும் போது அவங்களுடைய டேஸ்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி, இப்ப இந்த மாதிரி எனக்கு பிராடா இப்படி ஸ்ட்ரைட்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நம்ம வச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல, ஆனா வைடா தான் இருக்கும், இருந்தாலும் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி அவங்க இமேஜ் காட்டினாங்கன்னா இந்த மாதிரி வைங்க, இது மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வைங்க. அதுதான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3.5 4 வந்துச்சுன்னா 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4.5 5 வந்துச்சுன்னா 1.5 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 6 7 வந்துச்சுன்னா 2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு 8 9 10 வந்தா 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. 11 above 11 வந்துச்சு அப்படின்னா 3.5 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே கால்குலேஷன் உங்களுக்கு சுடிதாருக்கும் மேட்ச் ஆகும். நீங்க அந்த சுடிதாருக்கு வந்து மேக்ஸிமம் இதை விட இதை வச்சீங்கன்னா நீட்டா இருக்கும். ஏன்னா சுடிதார் வந்து மேக்ஸிமம் டீப் நெக், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சா கூட ஃப்ரண்ட் டீப் நெக் யாரும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா பிளவுஸ்ல தான் ஃப்ரண்ட்டுமே டீப் நெக் வைப்பாங்க. ஏன்னா சாரி கவர் பண்றதுனால. சுடிதார் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 6.5 7 அது வரைக்கும் தான் வைப்பாங்க. அப்போ வந்து அது முன்னாடி நெக்கு ஸ்ட்ரைட்டா இருந்தாதான் நீட்டா இருக்கும். இப்படி கிராஸ் பண்ணி நம்ம இது பண்ணும்போது அவ்வளோ நீட்டா இருக்காது. அதனால மேக்ஸிமம் சுடிதார் இப்ப நான் இது பண்ணனதே பாத்தீங்கன்னா இப்ப சுடிதார் மெஷர்மெண்ட்டையும் பிளவுஸுக்கு அப்ளை பண்ணி, ஏன்னா சுடிதாருக்குமே தின் ஷோல்டர் பிராட் நெக்கா வேணும்னு கேட்கும் போது நம்ம இதை அப்ளை பண்ணி வைக்கும் போது அவங்களுக்கு அந்த ஷோல்டர் வந்து பிராடா வர்றதில்லை. சரிங்களா? அப்ப நம்ம இந்த மாதிரி மெத்தட் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு அது ஃபிட்டிங் வந்து கரெக்டா வருது. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எந்த மெஷர்மெண்ட் எப்படி வச்சா கரெக்டா நீட்டா இருக்குதோ அதை இப்ப எந்த ஒரு மெஷர்மெண்ட் சொன்னாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தானே ஒரு பிளவுஸ் தச்சு போடுவீங்க. ஒரு புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நாம அப்ளை பண்ணி போடும்போதுதான் நமக்கு அந்த ஃபிட்டிங் வந்து நமக்கு தெரியும். அப்பவே உங்களுக்கு வந்து ஒரு 90% ஓகே ஆயிரும். இப்ப நமக்கு போட்டிருக்கோம், எனக்கு நீட்டா இருக்கு, ஆர்ம் ஹோல்ல சுருக்கம் இல்ல, நெக்ல சுருக்கம் இல்ல, பேக்ல சுருக்கம் இல்ல, அப்ப இது ஓகேவா இருக்கும், இதை நம்ம எல்லாருக்குமே பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கே வரும். நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.